இப்ப நேத்திக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா நேத்திக்கு இன்னைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா விக்ரம் தான் வந்துட்டு இன்டர்வியூ கொடுத்துட்டு இருக்காரு. சாண்ட்ரா அது ஒரு இன்டர்வியூ ஒன்று பார்க்கன்னு இருந்தது. திரும்ப திரும்ப அதில் பிக் பாஸே முடிஞ்சிடுச்சு, நீங்க இன்னும் பேசிட்டு இருக்கீங்கன்னாக்கா அவங்க கொடுக்குற பிக் பாஸ் முடிஞ்சிடுச்சு, இவங்க என்ன இன்டர்வியூ கொடுத்துருக்காங்களோ அதை பத்தி பேசிட்டு இருக்கோம் அப்படின்றது தான். இப்ப நீங்க விக்கல்ஸோட இதெல்லாம் பாத்தீங்கன்னா பிக் பாஸ்ல இருக்கும்போது விக்ரம் வந்துட்டு என்னமோ ரொம்ப இன்னோசென்ட் மாதிரி, எல்லா விஷயத்துக்கும் எமோஷனல் ஆகுற மாதிரி, ரொம்ப நல்ல பையன், சாதுவான பையன், என்ன சொல்றது, ஹார்ம்லெஸ் பையன் அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்துட்டு ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணாரு. இன்னொரு பக்கம் வந்துட்டு தனக்கு அது வாய்ப்பு கிடைக்கணும் அப்படின்றதுக்காக சுபிக்ஷாவெல்லாம் இந்த அண்ணனுக்காக விட்டு தர மாட்டியா அப்படின்ற மாதிரி ஒரு பாசத்தை, அந்த எமோஷனலா வந்துட்டு ஒரு பிளாக்மெயில் மாதிரி பண்ணாரு. அதை தவிர்த்து வந்துட்டு இப்ப நீங்க என்ன சொல்றது, கனி கிட்ட வந்துட்டு எஃப்ஜே மாதிரி பையனைத்தான் லவ் பண்ணுவீங்களான்னுட்டு கேட்டதாகட்டும், வியனாட்ட வந்துட்டு எஃப்ஜேவை நீ லவ் பண்ண அப்படின்னு சொன்னதாகட்டும், அதுக்கப்புறம் இவங்க அக்கா இவங்க தங்கச்சின்னுட்டுன்னு ஒரு பாண்டிங் பேசுறதாகட்டும், இது இது எல்லாமே ஒரு மாமா வேலை பார்த்த ஒரு பிம்ப் மாதிரி அது ஒரு இது நடந்துட்டு இருந்தது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்ப இன்ன வரைக்குமே, ஏன்னா அது லாஸ்ட் முடிஞ்சிடுச்சு, அது ரொம்ப ஹிட்டான டிராமா, அது அந்த காட்டாஸ்க்கு டிராமா வந்துட்டு ரொம்ப ஹிட். அதுல அது வந்துட்டு பெரும்பாலான பங்கு நான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கிறது விக்ரமோடது தான். சோ அதனால இப்ப என்ன ஆகுதுன்னா, அந்த காட்டாஸ்க்ல நடந்தது, சாண்ட்ராக்கு நடந்ததுதான் வந்துட்டு உலகத்துல நடந்த அநியாயத்திலேயே பெரிய அநியாயம் அப்படின்ற மாதிரியும். ஏன் அது பார்வதிக்கெல்லாம் நடக்கிறப்ப வந்துட்டு நீ என்ன வாயை உடைச்சிருக்கணும், கழுத்துல போட்டு ஒரே போடா போட்டிருக்கணும் அப்படின்னு சொன்னதெல்லாம் வந்துட்டு அது அப்பெல்லாம் அந்த மனிதாபிமானம் எங்க போச்சு அப்படின்னு தெரியல. இப்ப நீ ஒரு ஆள் தான் சொல்லிட்டு இருக்க, கண்ணு மேல போச்சு கண்ணு மேல போச்சு அப்படின்னு சொல்லிட்டுன்னு சாண்ட்ரா அது சொல்ற. ஆனா இந்த பொண்ணுக்கு கண்ணே போயிட்டு இருந்தது, அது வந்துட்டு இந்த உலகமே பார்த்தோம், அது ஏன் உன் கண்ணுக்கு மட்டும் தெரியல அப்படின்றதுதான். ஆனா நீங்க வெளியில வந்து பாத்தீங்கன்னா அந்த இன்டர்வியூ கொடுக்குறப்ப அந்த ஆட்டிடியூடே டோட்டலா வேறங்க. ஒரு ஆங்கரை பார்த்து உனக்கு எடுக்க தெரியலன்றது, பிஹைண்ட் உட்ஸ் சம்திங், அவங்க வந்துட்டு ஒரு கொஷின் பண்றாங்க, அதுக்கு வந்துட்டு நீங்க இவ்வளவுதான் நீங்க வந்துட்டு ரிசர்ச் பண்ணிருக்கீங்க அப்படின்னுட்டு ஒரு ஆங்கரை, இது வந்துட்டு பத்திரிகையாளர்கள் இதுல இருந்தே வந்துட்டு நாங்க வன்மையா கண்டிக்கிறோம். என்ன சொல்றது, இப்ப எங்களோட வேலை உன் பின்னாடி சுத்தி நீ என்ன பண்ணிட்டு இருக்கன்றதெல்லாம் எங்களோட வேலை கிடையாது. நீ வந்துட்டு அந்த அளவுக்கு நக்கல் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. உன்னோட இதெல்லாம் வந்துட்டு யார் ரசிக்கிறாங்க, யார் விழுந்து விழுந்து சிரிக்கிறாங்களோ அவங்கள்ட்ட வச்சுக்கோ. இந்த மாதிரி ஆட்கள் கிட்ட வரக்கூடாதுன்றதுதான். இப்ப நேத்திக்கு நடந்த ஒரு இன்டர்வியூ, அவங்க அண்ணானுட்டு அந்த பிரேம், ஆக்டர் பிரேம் வந்துட்டு பேசுற அந்த இன்டர்வியூல நீங்க பாத்தீங்கன்னா, அவரு பிரேம் என்ன சொல்றது, ஊர் உலகத்துக்கு தெரியாத ஒரு விஷயத்த கொண்டு வந்து அங்க உடைக்கிறாராமா. அவர் வந்துட்டு என்ன சொல்றது, அவர் மேல இருந்த மரியாதையும் வந்துட்டு சுக்கு நூறாக்கிட்டு போயிட்டாரு அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும் பிரேம. அவங்க என்னோட தம்பி இவன், எங்க சித்தப்பா பையன் அப்படின்றதெல்லாம் சொல்லிட்டு, இவன் என்ன படிச்சிருக்கான்னு தெரியுமா அப்படின்னாக்கா அந்த ஆங்கர் முழிக்கிறாங்க, என்ன படிச்சிருக்காங்க அப்படின்னுட்டுன்னு. அப்போ வந்துட்டு பிஇ என்ஜினியரிங் அண்ட் பிஎல் பண்ணியிருக்காரு அப்படின்னா, ஓ அட்வொகேட் கிட்ட பேசிட்டு இருக்கேனான்னுட்டுன்னு அந்த ஆங்கர் கொஞ்சம் இதாகுறாங்க. ஸோ அதுக்கு இவர் கேட்கிறாரு, இந்த அளவுக்கு தான் நீங்க ரிசர்ச் பண்ணிருக்கீங்களா, உன்னை பத்தி நாங்க ஏன் ரிசர்ச் பண்ணோம், வேற வேலை வெட்டி கிடையாது. இல்ல வந்துட்டு ஒரு ஜென்ரலான திங்க், இவங்கள்ட்ட என்னென்ன கேள்விகள் கேட்கணும் அந்த மாதிரி தான் வந்துட்டு. இப்ப பிக் பாஸை பத்தி அவங்க வந்துட்டு ஒரு இன்டர்வியூ எடுக்கிறாங்க அப்படின்னாக்கா பிக் பாஸை பத்தி தான் வந்துட்டு நீ என்ன பண்ண ஏது பண்ணன்னுட்டு மொத்தம் பார்த்துட்டு வந்து இன்டர்வியூ எடுக்க போறாங்க. இதுல என்ன ரிசர்ச் வேண்டி இருக்கு, நீ எப்படி நீ அந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு என்ன சொல்றது, ஒரு ஆங்கரை வந்துட்டு இப்படி பேசுறீங்கன்றது எனக்கு தெரியல. என்ன கொம்பு முளைச்சிருக்கு உங்களுக்குன்னு தெரியல. உள்ள இருக்கிறப்ப ஒண்ணுமே தெரியாத மாதிரி உட்காந்துட்டு இன்னைக்கு வந்துட்டு என்ன கேஸ் போட போறீங்களா, ரஞ்சித் கிட்ட அப்படிதான் கேக்குறாரு. வாயை உடைச்சிங்க இது அப்படி சொன்னீங்களே அப்படின்னா என்ன பண்ண போறீங்க, கேஸ் போட போறீங்களா, இங்க பக்கத்துலயே எங்கன்னா போடுங்க. ரொம்ப திமிரான ஒரு பதில் வருது. இதுல வந்துட்டு அந்த பிரேம் வந்து சொல்றப்போ வந்துட்டு இது வக்கீல் இவரு அப்படின்னுட்டுன்னு சொல்றப்போ, என்ன சொல்றது, அந்த வக்கீல்ன்றதுக்கே வந்துட்டு ஒரு அசிங்கம், ஒரு களங்கமான ஆள் நீ அப்படின்றதுதான் நாங்க சொல்லுவோம். ஒரு வக்கீல் ஃபேமிலி வக்கீல் அப்படின்னுட்டுன்னு சொல்றப்போ வந்துட்டு அங்க நீ எந்த அளவுக்கு வந்து எஃப்ஜேயோட கேஸை நீ ஹேண்டில் பண்ணிருக்கலாம். என்ன சொல்றது, ஒரு சாரி கேட்டுட்டு அந்த கேஸே என்ன சொல்றது, ஆரம்பத்துல ஒன்னும் வாதாடல, ஒண்ணுமே பண்ணல. என்ன எதிர்கட்சிகிட்ட காசை வாங்கிட்டு பண்றாங்க பாரு, அந்த மாதிரி வந்துட்டு ஒரு விஷயத்த நீ பண்ணிருக்க நீ.
இதுல வந்து நீ என்ன வக்கீல்களை பத்தி வந்துட்டு பேசுறதாகட்டும், வக்கீல்கள் எல்லாம் வந்துட்டு நாங்க நியாயத்துக்காக போராடுறவங்கன்னுட்டு நாங்க ரொம்ப பெரிய விஷயமா நினைச்சிட்டு இருக்கோம். சோ நீ வந்துட்டு என்ன பண்ற, எஃப்ஜே வந்துட்டு அந்த பொண்ணோட தரப்பை கூட நீ சொல்ல விடாம மன்னிப்பு கேட்டுட்டு முடிஞ்சிடும் அப்படின்னுட்டு ஒரு கேஸை க்ளோஸ் பண்றதுல இருக்கிற. அப்ப நீ அங்க வாதாடுறதுக்கு என்னத்துக்கு நீ படிக்கணும்? இந்த மாதிரி க்ளோஸ் பண்றேனாக்கா எதுக்கு வாதாடணும் அப்படின்றதுதான். ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப ஹம்பக்கா இருந்தது. அந்த வக்கீல்ன்றது இந்த வித்யாபத்தின் பேரெல்லாம் வச்சுட்டு இவர் ஆடின ஆட்டங்கள் ஆகட்டும், இல்ல வந்துட்டு ஒரு பெண்ணை பத்தி இப்படி பேசுறோமே நாம, ஒரே போடா போடுறது தானேன்னுட்டுன்னு அப்படின்னு அப்ப என்ன ஆகும் வெளியில அப்படின்னுட்டுன்னு ஒரு வக்கீலுக்கு தெரியாதா? ஒரு என்ன சொல்றது, சமுதாயத்துக்கு எடுத்துக்காட்டாக இருக்க வேண்டிய அந்த வக்கீல்ன்ற ஒரு அந்த இதை வச்சுட்டு நீங்க சமுதாயத்துக்கு வந்துட்டு எதிர்த்து வந்துட்டு ஒரு விஷயத்த நீங்க பண்ணிருக்கீங்க அப்படின்றதுதான் வந்துட்டு நான் சொல்லணும்னுட்டு நினைச்சேன் நானு. இதுக்கு பிரேம் எதுக்கு வந்தாருன்றது தெரியல. இது அண்ணன் தம்பி பாண்டிங்ல வந்து என்ன சொல்றது, ரொம்ப பெருமையா பேசி இவரோட பேரையும் சுத்தமா கெடுத்துட்டு போயிட்டாரு அப்படின்றதுதான். இதுல சுபிக்ஷா வந்து இன்னொரு இதுல ஜாயின் பண்ணாங்க. எல்லாருமே வந்துட்டு பேசுறப்போ வந்து என்ன, இவங்க எனக்கு தெரிஞ்சு வந்துட்டு இந்த அளவுக்கு பாண்டிங்கும் இருந்ததில்ல. என்ன சொல், டோட்டலா இவங்கெல்லாம் வேறையா இருக்காங்க. வேற முகத்தை தான் நம்மளால பார்க்க முடியுது. இது ஒரு பக்கம். சாண்ட்ரா இன்டர்வியூ இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு 5 ஹவர்ஸ்க்கு முன்னாடி வந்திருக்குன்னு நினைக்கிறேன். சாண்ட்ரா இன்டர்வியூ வந்துட்டு கேக்குறாங்க. அந்த அம்மா இன்னும் வந்துட்டு பிக் பாஸ் நடிப்புல இருந்தே வெளியில வரல, நடிப்பு அரக்கி இன்னும் அந்த பிக் பாஸ் இதுல இருந்து இன்சிடென்ட்ல இருந்து வெளியில, மீன்ஸ் பிக் பாஸ் ஹவுஸ்ல இருந்தே வெளியில வரல. இன்னமும் குழஞ்சி குழஞ்சி ஒரு மாதிரி கியூட்டா பண்றேன்னு இந்த அஞ்சலி பாப்பா பண்ற மாதிரி எல்லாம் வந்துட்டு இன்னமும் பண்ணிட்டு அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. நல்லாவே இல்லை, ரொம்ப கேவலமா இருக்குது. ஸோ அது எப்போ மாத்த போறாங்கன்றது தெரியல. இதுல வந்துட்டு இவங்க என்னமோ நிறைய டாஸ்க் ஆடின மாதிரி உங்களுக்கு எதை மறக்கணும், எதை என்ன சொல்றது, ஞாபகமே வரக்கூடாதுன்றதெல்லாம் அந்த கார் டாஸ்கை பத்தி. அதுதான் பெரிய டிராமா நீ பண்ணி ஒரு 2 பேரோட வாழ்க்கையை நீ அழிச்சிருக்கியே. இதை நீ மறக்க கூடாது வாழ்நாள்ல. நீ மறக்கணும்னு நினைக்கிற பாரு, இது மறக்க கூடாது. ஏன்னா இன்கேஸ் வந்துட்டு அது அது உண்மை இல்லை, இன்கேஸ் இல்லை, அது உண்மை இல்லைன்றப்ப வந்து இப்ப பார்வதி எல்லாம் சொல்றாங்கல்ல, கர்மாஸ் பூமராங்கன்னுட்டு, அந்த அந்த இது வந்துட்டு உனக்கு வரத்தை நாங்க பார்க்கணுன்றதுதான். ஏன்னா பார்வதியும் கம்ருதினும் அந்த வீட்டுல இருந்தப்போ எப்படி இருந்த ஒரு ஜீவன்கள், வெளியில வந்து அந்த ஃபினாலேல நீங்க பாக்குறப்ப வந்து அந்த அளவுக்கு மோசமா இருந்தாங்க. அவங்களோட அந்த ஃபேஸ்ல அந்த செரிஷ்னஸ் இல்ல, க்ளோயிங் இல்ல. அந்த அளவுக்கு வந்துட்டு எவ்வளவு ஹர்ட் ஆயிருக்காங்க உள்ள. அவங்களோட வாழ்க்கையே அழிச்சிருக்கீங்க. அதுக்கு நீங்க கண்டிப்பா அறுவடை பண்ணோம். அதுக்காகவாச்சும் அது மறக்காம இருங்கன்றதுதான். இதுல இதுவும் இன்னும் அதை 2 பேர் போட்டி போட்டு நடிக்கிறாங்கன்றது நான் சொல்றேன் இல்லைங்களா அப்பப்போ. சோ நிறைய படம் குவிஞ்சு இருக்கான் பிரஜனுக்கு, எல்லாம் சைன் பண்ணியிருக்காராம், நிறைய நடிக்கிறாராம். இந்தம்மா கேரளால எல்லாம் போய் நடிச்சுட்டு வராங்களாம். அது எப்படி அது இவ்வளவு நாள் இல்லாம இப்படி வந்ததுனாக்கா எல்லாம் பிக் பாஸ்க்கு வந்ததுக்கு அப்புறம் வந்த இது அப்படின்னுட்டுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பார்ப்போம் என்னென்ன படம் எல்லாம் வருதுன்னுட்டு. நம்ம தானே பார்க்கணும், பார்த்து ரிவ்யூ பண்ணணும். ஸோ பார்ப்போம் என்ன இது அப்படின்றது. பட் விக்கல்ஸோடதெல்லாம் வந்துட்டு இட் வாஸ் ரியலி ஹாரிபிள் டு வாட்ச். ரொம்ப போரிங்கா இருக்கு. நீங்க வேணா பாருங்க, விக்கல்ஸோட இதை எடுத்து பாருங்க. ரொம்ப போரிங்கா இருக்கு அந்த இன்டர்வியூ மாதிரியே இல்ல அது. இவங்கெல்லாம் வந்துட்டு அந்த ஹீரோயிசம் காட்டுறாங்கன்றது தான் வந்துட்டு என்ன சொல்றது, சிரிக்க தோணுது நமக்கு. உள்ள அப்படி பம்மிட்டு இருந்தாங்க, எல்லாத்துக்கும் கண்ணை கசக்கிட்டு இருந்தாங்க, அம்மா சத்தியம் சொல்லிட்டு இருந்தவங்கலாம் இன்னைக்கு வந்து என்ன பண்ணிடுவ ஏது பண்ணிடுவேன்னுட்டுன்னா வந்து ஆங்கருங்களை மிரட்டுற அளவுக்கு இருக்காங்க. ஆங்கருங்களை மிரட்டினாலாம் நாங்க சும்மா இருக்க மாட்டோம். ஸோ பார்த்து இன்டர்வியூ கொடுங்க. ஏன்னா வந்துட்டு நீங்க வந்து எங்க ஒருத்தரை வந்து அவங்களோட ப்ரொஃபஷனலை வந்து கிண்டல் பண்றதுக்கோ கேலிக்குறி ஆக்குறதுக்கோ வந்துட்டு நாங்க இங்க உட்கார்ந்துட்டு இல்லை அப்படின்றது தான் சொல்லிக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் இன்டர்வியூ நான் பார்த்துட்டு நான் கொடுக்குறேன். தேங்க்யூ.